Good morning students, I am MRK. Today 12th Maths class, chapter 1, Applications of Matrices and Determinants, exercise 1.1, fourth sum. Okay, நம்ம important sum only பார்த்துக்கிட்டு இருக்கோம் 5 marks sum. Okay, right. What is given அப்படின்னு பார்த்துக்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அதில் வந்து so that அப்படின்னு கொடுத்து a square minus 3a minus 7i2 equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அதிலிருந்து ஃபைண்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதிலிருந்து ஹென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் கிவன் அப்படின்றதில் எடுத்துகிட்டு வர்றேன். கிவன் அப்படின்றது ஏன்ற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 2x2 5 3 -1 -2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கு, ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ இன்ட்டு ஏ. அப்போ 2a எழுதுகிறேன், இந்த மேட்ரிக்ஸ் அகைன் எழுதுகிறேன். சரிங்களா, பார்த்து நிதானமாக செஞ்சுக்குங்க. 5 3 -1 -2 5 3 -1 -2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு, ரோ பை காலமாக தான் வரணும். 25 -3 15 -6 -5 +2 அடுத்து -3 +4 -3 என்ன வந்துருச்சு +4 -3 +4. ஓகேயா, குட். அப்போ என்ன சப்ராக்ட் பண்ணோம்னா 22. அடுத்து என்ன வந்துருச்சு 9 -3 1 இது. ஓகே, பார்த்துக்க பொறுமையாக. இதுதான் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3a. ஏயை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடு. அப்போ ஏயை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 3 3s are 9, 1 3 is 3, 2 3s are 6 எழுதியாச்சு. 5 3a. அடுத்து 7i2. i2 மீனிங் ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2x2. அப்போ 7 × 1 0 0 1 அப்படின்னு எழுதையில் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 7007 அப்படின்னு வரும், கிடைக்கும் ஆன்சர். ஓஹோ, மொத்தமாக நான் எழுதுகிறேன். இப்போ மொத்தமாக a² -3a -7i2 = a² கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 22 9 -3 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 15 3a 9 -3 -6. அடுத்து மைனஸ் ஆஃப் 7007. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக செய்ய. இந்த 22 எழுதுகிறேன், இந்த மைனஸ் உள்ளே போனால் -15. ஓகேயா, இந்த மைனஸ் உள்ளே போனால் -7. நெக்ஸ்ட் இந்த 9, அந்த மைனஸ் உள்ளே போனால் -9, இது 0 போனால் 0, அவ்வளோதான். அடுத்து என்னாச்சு -3. இந்த மைனஸ் உள்ளே போய் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் ஆயிரும். ஓகேயா, 3. அடுத்து இங்கே என்ன இருக்குது 0 +0. நெக்ஸ்ட் இங்கே 1, இது மைனஸ் என்ன ஆயிரும் +6. இது மைனஸ் உள்ளே போனால் என்ன வந்துடும் -7. அப்போ ஆன்சர் எடுக்கையில் எல்லாமே என்ன வந்துருச்சு 0 0 0. அப்போ இட் இஸ் நல் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். இப்போ இதில் இருந்து, அதாவது a² -3a -7i2 = நல் மேட்ரிக்ஸில் இருந்து நான் ஏ இன்வெர்ஸாக இது பண்ண போகிறேன். அது என்னது டெரிவ் பண்ண போகிறேன். சரி ரைட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரியணும். a × i × a = a அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி a × a இன்வர்ஸ் = a இன்வர்ஸ் ஆஃப் a = என்ன வந்துடும் i அப்படின்னு வந்துடும். ஓகேயா, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. சரி, ரெண்டு சைடும் நான் இந்த ரெண்டு சைடும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டு சைடு ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா a² -3a -7i2 என்ன ஓகேயா ஈக்குவல் அது 0 தான் ஆகும். சரியா, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட்டு. அடுத்து ஏ இன்வர்ஸ் உள்ளே கொண்டு போனோம்னா ஏ இன்வர்ஸ் × a². சரி, a² வச்சுக்கிறோம். -3 × a இன்வர்ஸ் × a -7 × a இன்வர்ஸ் × i = 0. இப்போ இதில் வந்து அதாவது a² ஏ இன்வர்ஸ் முன்னாடி இருக்குல்லடா தம்பி, இதை வந்து ஏ இன்வர்ஸு
ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம்ல தம்பி. அப்போ இது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஐன்னு மாறிடும். அப்போ ஐ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதுகிறேன் ஒரு ஸ்டெப்பு. மைனஸ் 3 இன்ட்டு இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆயிரும், இந்த இருக்கு பாரு ஐன்னு மாறிடும். இந்த இருக்குல்ல அது மாதிரி என்ன ஆயிரும் ஐன்னு மாறிடும். அடுத்து ஐயோட எந்த மேட்ரிக்ஸ் இருக்கோ அந்த மேட்ரிக்ஸ் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி படி. அப்போ 7A இன்வர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே சொல்கிறது 7A இன்வர்ஸ் வந்துடும். ஈக்குவல் என்ன வந்துடும் 0ன்னு வந்துடும். இப்போ இது என்ன ஐ இன்ட்டு ஏ தான், அதோட மைனஸ் 3 இன்ட்டு ஐ 3 தான், மைனஸ் 7A இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் என்னது 0. அப்போ இதை மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பாரு 7A இன்வர்ஸ்னு வந்துடும். சரிங்களா, இங்கே என்ன இருக்குது A மைனஸ் 3 அப்படின்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை 3iன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா உனக்கு 3 சொல்லியில் ஒரு மாதிரியா தெரியும். சரி 3iன்னே வச்சுக்கோ. ரைட். இதை கீழே டிவைடில் கொண்டு வந்தோம்னா 1/7 இன்ட்டு 1/7 1/7 இன்ட்டு 1/7 இன்ட்டு A மைனஸ் 3i அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு A இன்வர்ஸ். இதுதான் கணக்கு. இப்போ நான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா 1/7 எழுதிட்டு உள்ள A என்ன இருக்குது 5 3 -1 -2 மைனஸ் ஏன்னா ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கேன் 3i 3 0 0 3 ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே 1/7. இப்போ அப்படியே செப்பரேட் பண்ணிடவா, 2 வந்துடும் உள்ளே போச்சுன்னா, மைனஸ் இங்கே உள்ளே போகும்ல. ரைட். அடுத்து என்ன வந்துடும் 3 வந்துடும், அடுத்து என்ன வந்துடும் -1 வந்துடும், அடுத்து என்ன வந்துடும் +1 வரும். அவ்வளோதான். இதுதான் என்னது அதிலிருந்து டெரிவ் பண்ண A இன்வர்ஸ். ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஓகே குட், தேங்க்யூ.